வணக்கம். இன்னைக்கு நாம ஓட்டியான் அந்த நிறுவனம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவங்களோட எங்களை பற்றி, அதாவது அபவுட் அஸ் பக்கத்துல சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க குறிக்கோள் என்னன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க. முதல்லயே அவங்க சொல்றது என்னன்னா, தரம், மலிவு விலை, அப்புறம் வசதி, இது மூணும் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ரெடி டு குக் மசாலா, காஸ்மெட்டிக்ஸ், டெய்லி யூஸ் பொருட்கள்னு நிறைய இருக்குது. சரி, தரம், விலை குறைவு, வசதி, இது மூணும் ஒரு சேர கொடுக்கறது, அதுவும் தொடர்ந்து கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. பெரிய நிறுவனங்களுக்கே இது கஷ்டம்தான். இவங்க ஆன்லைன்லயே விற்க போறாங்களாம், நாடு முழுக்க நேரடி கடைகள் மூலமாவும். ஓ, அப்படியா? ரெண்டு வழியிலையும்? ஆமா. ஒருவேளை அதனால அந்த சவாலை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. சரி, அவங்க நோக்கம் பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது டெய்லி லைஃப இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு தரமான பொருளை மலிவு விலையில கொடுக்கணும்னு. ஆமா, அதான் வாங்குறது சுலபமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல இல்ல பக்கத்து கடையில, எங்க வேணா. சரி, அப்புறம் அவங்களோட எதிர்கால பார்வை, ஓட்டியான்ற பேர் தரம், மலிவு விலைக்கு ஒரு மறுபெயரா இருக்கணும், ஒவ்வொரு இந்திய வீட்லயும் இருக்கணும்னு பாக்குறாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம், அவங்களோட வளர்ச்சி திட்டம் அதுதான் ரொம்ப பெருசு. ஆமா, அத பத்தி சொல்லுங்க. நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கடை திறக்க போறாங்களாம். அது மூலமா 1,00,000க்கு மேல வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. என்னது, 1,00,000? ஒவ்வொரு மாவட்டத்திலயுமா? ஆமா, இது சாதாரண விஷயம் இல்லையே. நிச்சயமா இல்ல. இது ரொம்ப ரொம்ப பெரிய லட்சியம். இப்போ ஒரு பக்கம் ஆன்லைன்ல வேகமா போகணும், இன்னொரு பக்கம் இவ்ளோ பெரிய ஆஃப்லைன் நெட்வொர்க் நாடு முழுக்க. இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க, அது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா, அதுதான். அதுக்கு நேரடி பதில் இல்லைனாலும் அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஸ்ட்ராட்டஜிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒன்னும். ஓ, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா? மத்த பிசினஸ் பண்றவங்க, சின்ன சின்ன தொழில் முனைவோர் எல்லாம் இவங்களோட பார்ட்னர் ஆகலாமா. அவங்க மூலமா ஓட்டியான் பொருட்களை வித்து அவங்களும் சம்பாதிக்கலாம். சரி, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது அவங்க மட்டும் வளராம மத்தவங்களையும் சேர்த்து வளர வைக்கிற மாதிரி ஒரு திட்டம், ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி. ஆமா, கரெக்ட். ஒரு கூட்டு முயற்சி. இது நல்ல ஐடியாவா இருக்கலாம், வளர்ச்சிக்கு உதவலாம். ஆனா இங்கே ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன கேள்வி? தரும். இவங்க நேரடியா விக்கிற பொருளோட தரமும் இந்த பார்ட்னர்கள் வழியா வர்ற பொருளோட தரமும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்னு உறுதி பண்ணுவாங்க? தரத்துல சமரசம் இல்லைன்னு சொல்றாங்களே. அதுக்கு அவங்க டெக்னாலஜியை நம்புறாங்க போல. ஓட்டியான் டெக் அப்படின்னு ஒரு ஐடி டீம் இருக்கான். சரி, அவங்க தான் இந்த ஆன்லைன் அனுபவத்தை எல்லாம் சிறப்பாக்க போறாங்களாம். செக்யூரிட்டி, ஈஸியா யூஸ் பண்றது, இதெல்லாம். அப்புறம் 10 மில்லியன், அதாவது 1 கோடி வாடிக்கையாளர்களை இணைக்கணும்னு அவங்களுக்கு இலக்கு. 1 கோடி கஸ்டமர்ஸ், பெரிய எண் தான். டெக்னாலஜி இதுக்கெல்லாம் கண்டிப்பா உதவும். ஆன்லைன் அனுபவம், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் ஐடி டீம் முக்கியம்தான். அப்போ அவங்க திட்டம் டெக்னாலஜி, நேரடி கடைகள், அப்புறம் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இது எல்லாத்தையும் வச்சு ஆகாத நினைக்கிறாங்க. ஆமா, எல்லாம் சேர்த்து அந்த பெரிய இலக்கு, ஒவ்வொரு இந்திய வீட்டிலும் ஓட்டியான், தரம் மற்றும் மலிவு விலைக்கான பெயர். இது வெறும் பொருட்களை விற்கிறது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க நினைக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. வெறும் ஒரு சேல்ஸ் கம்பெனி மாதிரி தெரியல. லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு, நாடு முழுக்க கடைகள், டெக்னாலஜி முதலீடு, இந்த பார்ட்னர்ஷிப் முறை, அப்புறம் தரம், விலை. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? என்ன கேள்வி? இவ்வளவு பெரிய பலமுனை வளர்ச்சி திட்டத்தை ஒரு நிறுவனம் எப்படி வெற்றிகரமா கொண்டு போக முடியும்? ஆன்லைன் வேகம், ஆஃப்லைன் தாக்கம், தரம், இது எல்லாத்தையும் எப்படி சமமா பாத்துக்க போறாங்க? ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி இந்த லட்சியம் எல்லாம் நடந்தா அதோட உண்மையான தாக்கம் நம்ம மேல, அதாவது நுகர்வோர் மேலையும் நம்ம உள்ளூர் பொருளாதாரம் மேலையும் எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.